என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அட ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட பேசுற அளவுக்கு தைரியசாலி ஆயிட்டே நீ? அது ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். பேசு பேசு, கேப்போம். இங்க பாருங்க, நீங்க எனக்கு தாலி கட்டின புருஷன். உங்ககிட்ட எவ்வளவு குறை இருந்தாலும் நீங்க தான் எனக்கு தெய்வம் மாதிரி. அப்படி போடு, மேல போ. புருஷன் கெட்டவனா கொலைக்காரனா இருந்தா கூட ஒரு பொண்ணு சகிச்சுக்குவாங்க. ஆனா வேற ஒரு பொண்ணு கூட தம் புருஷனை எந்த பொண்ணும் பங்கு போட விரும்ப மாட்டாங்க. ஐயோ ஐயோ, என்ன கண்ணு திடீர்னு டயலாக் எல்லாம் விடுற? என்ன மேட்ரு? அந்த அபி விஷயத்துல உங்க மனசுல ஏதோ தப்பான நோக்கம் இருக்குல்ல? தப்பான நோக்கம் இல்லம்மா, சரியான நோக்கம் தான். என்ன சரியான நோக்கம்? அபி அபி, நீ வெறும் சாதாரண பொண்டாட்டி தான். ஆனா அபி, நான் ஆசைப்படுற பொக்கிஷம், எனக்கு கிடைக்க போற புதையல. அவளை நான் முழுசா அடைஞ்சு என் கூடயே வச்சுக்க போறேன். எப்படி? வேணாங்க, இது ரொம்ப பெரிய பாவங்க. உங்களை நல்லவர் நினைக்கிற அபிக்கு இப்படி ஒரு கெடுதல் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப தப்புங்க. நான் என்ன புதுசா தப்பு பண்றேன்? உருப்படாத மேட்டருக்கெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு அழகான தப்ப சந்தோஷமா பண்ண போறேன். இத பாரு, உன்ன மாதிரி முட்டாளுங்களுக்கெல்லாம் இது புரியாது. நீ படி. வேணாங்க, உங்களையே நம்பிட்டு இருக்கிற எனக்கு துரோகம் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க. நீங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு யாரு காரணம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓ அப்படியா? யார் காரணம்? நீயா? எங்க அப்பா தானே காரணம். இவ்வளவு சொத்தையும் கொடுத்து என்னையும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எவ்வளவு பெரிய நல்லது பண்ணாரு. அவர் ஆத்மா உங்களை சும்மாவே விடாதுங்க. ஏதோ பேசணும்னு சொன்னேன்னு சரின்னு சொன்னேன். ரொம்ப பேசுறியா கண்ணு? பாருங்க, மனுஷன்னா கொஞ்சமாவது நன்றி வேணுங்க. அது இல்லைன்னா எதுக்குமே அர்த்தம் இல்லைங்க. நன்றி கின்றி எல்லாம் என்கிட்ட வந்து பேசாத. உங்க அப்பா என்ன பெருசா கிழிச்சிட்டான்? அவன் துணூண்டு பண்ணிருப்பான். அத நீ என்னமோ பெருசா பில்டப் பண்ற. அவனே ஒரு புறம்போக்கு. இங்க பாருங்க, எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. அவன் என்ன பெரிய கொம்பா? படி. எனக்கு தேவைதாங்க, இதெல்லாம் தேவைதான். அப்பவே எல்லாரும் சொன்னாங்க எங்க அப்பாவை நீங்க தான் கொன்னீங்கன்னு. நான் தான் நம்பல. ஆனா இப்ப எனக்கு சந்தேகம் வருது, நீங்க தான் எங்க அப்பாவை கொன்னு இருப்பீங்க. வேணாங்கண்ணே, பிளீஸ் என்ன சந்தேகப்படாத. நானு எல்லாத்தையும் தெளிவா உங்ககிட்ட சொல்றேன். உங்க அப்பனை கொன்னது நான் தான். அட பாவி கொலைக்காரா! ஏன் எங்க அப்பாவை கொன்ன? எங்க அப்பாவை கொன்ன? எதுக்குடா கொன்ன? எங்க அப்பா என்ன பண்ணாரு? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். பாவி, ஏன்டா கொன்ன? ஏண்டி முட்டா கழுத, என்னடி ரொம்ப துள்ற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். கோப்பன மாதிரி உன்னையும் சாவடிச்சிருவேன். கொல்ல போறியா? கொல்லு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ நினைக்கிறத நான் நடக்க விட மாட்டேன். என்னடி பண்ணுவ? நீ எப்பேற்பட்ட அயோக்கிய, உன் நினைப்பு என்னன்னு நான் அபிகிட்ட சொல்லிட்டு தான் சாவேன். சொல்லுடி, சொல்லு. என் பொண்டாட்டி என்ன சந்தேகப்படுறா அப்படின்னு அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணி சீன் போட்டுருவேன். போய் சொல்லு. அவளை நீ எப்படி நம்ப வைக்கிறேன்னு நான் பாக்குறேன்டி. கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்லிட்டு தான் சாவேன். நான் சொன்னா அபி நம்புவாங்க. அன்னைக்கு தொல்காப்பியில ஜெயில ஆள் வச்சு கொல்ல முயற்சி பண்ணியே, அது நான் தானே அபிக்கு போன் பண்ணி சொன்னேன். அதை நம்பினவங்க அவங்கள அடை நினைக்கிற உன் கேவலமான புத்திய சொன்னா நம்ப மாட்டாங்களா? அன்னைக்காவது யாரோ பண்ண போறாங்கன்னு தான் சொன்னேன். உன் பேரை சொல்லல. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே சொல்லுவேன். என்னடி சொன்ன? தெரடி கதவா? கதவை தொடடி. கதவை தொட. சொல்றத கேளு. தெரடி. திறக்கறியா இல்லையா?
திமிரடி உனக்கு போன் விட்டுருங்க. என்னையே காட்டி கொடுக்குறியா? ஒண்ணு இல்லடா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் தூங்குறாங்க. ஏய் பயப்படாதம்மா, வா. ஒண்ணு இல்லம்மா, அப்பா கிட்ட வா. வா வாடா. ஒண்ணு இல்ல, பயப்படாத. இது எப்படி நடந்தது? தெரியல மேடம், போச்சு, எல்லாமே போச்சு. இனிமே எனக்குன்னு யார் இருக்கா மேடம்? இப்படி அனாதை மாதிரி எங்களை விட்டுட்டு போயிட்டாலே. கடவுளே, அழாதீங்க. எனக்கு அழறத தவிர வேற வழியே தெரியல மேடம். எத்தனை வருஷம் அழுதாலும்
என் துக்கம் தீராது மேடம். என்னாச்சு? அண்ணனை பிடிக்காத படுபாவி இவனும் போட்டு தள்ளிட்டான் மேடம். இந்த நாட்டுல நல்லவனா இருக்கக்கூடாது போல இருக்கு. அண்ணன் நல்லதுக்கு மட்டும்தான் ஆயுதம் எடுப்பாரு. படுபாவி பசங்க அண்ணனை பழி வாங்குறதுக்காக அண்ணிய போட்டு தள்ளிட்டாங்க மேடம். அப்போ வீட்டுல நாங்களும் அண்ணனும் இல்லாத நேரமா பார்த்து இப்படி பண்ணிட்டாங்க மேடம். மேடம், அவனுங்க என்ன கொண்டு இருக்கலாம் மேடம். நான் சந்தோஷமா போயிருப்பேன். என்ன போறீங்க அநியாயமா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானுங்களே. அழாதீங்க அழாதீங்க சார் ப்ளீஸ். என்னோட அதிர்ஷ்ட தேவதை மேடம் அவன். என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல எல்லாமே எனக்கு கிடைச்சது. இந்த சொத்து, சம்பாத்தியம், பேரு எல்லாமே அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் மேடம். என் மகாலட்சுமி என்ன தடிமரமாக்கிட்டு போயிட்டாளே. இனிமே நான் என்ன பண்ண போறேன்? என்ன குழந்தை மாதிரி பாத்துக்குவாள மேடம். இனிமே எனக்கு யார் இருக்கா? இனிமே எனக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு? ப்ளீஸ் உதா சார், நீங்களே உடைஞ்சு போனா எப்படி? அழாதீங்க. என் தைரியலட்சுமி போனதுக்கு அப்புறம் நான் எப்படி தைரியமா இருக்க முடியும்? படுபாவி பசங்க அவளை கொண்டு போட்டானுங்க. இதுல இந்த போலீஸ்காரங்க வேற போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு என் தங்கத்தை அறுத்து போட்டானுங்களே மேடம். நானும் அவ போன இடத்துக்கே போறேன் மேடம். ப்ளீஸ் உதா சார், இப்படிலாம் பேசக்கூடாது. இல்ல மேடம், என் அன்னபூர்ணியை கொன்னவ மட்டும் என் கையில கிடைச்சா கிடைப்பான், கண்டிப்பா கிடைப்பான். போலீஸ் தேடி கண்டுபிடிச்சிடும், கண்டிப்பா கிடைப்பான். அட போங்க மேடம், நம்ம போலீஸை பத்தி தெரியாம பேசுறீங்க. சரி, அப்படியே பிடிச்சாலும் என்ன பிரயோஜனம்? என் அன்னபூர்ணி எனக்கு திரும்ப கிடைக்க போறா? நானும் என் குழந்தையும் அனாதைதான் மேடம். அப்படிலாம் சொல்லாதீங்க. குழந்தைக்காகவாவது நீங்க தெம்பா இருக்கணும். அம்மா, குழந்தை எங்க? அது இன்னொரு கொடுமை மேடம். ஏன், என்னாச்சு? என் அன்னபூர்ணியை கொலை பண்ணவன என் குழந்தை பார்த்திருக்கு மேடம். அப்புறம் அந்த அதிர்ச்சியில அவளுக்கு பேச்சே வராம போயிருச்சு. அப்படி பித்து பிடிச்சவ மாதிரி இருக்கா மேடம். என் அன்னபூர்ணியை கொண்டவன் கண்டிப்பா ஒரு ஆம்பளையா தான் இருக்கணும். எந்த ஆம்பளை கிட்ட போனாலும் ஏன் சொந்த அப்பானா நான் போனாலே பயப்படுறா மேடம். Oh my God. பாவம், எங்க இருக்கா? நான் பார்க்கணுமே. உள்ளதான் இருக்கு மேடம், வாங்க. செல்லம், டேய், பாருங்க, பெத்த அப்பானா என்ன பார்த்தே பயப்படுறான். பாப்பா, பாப்பா, இங்க பாரு. வா, என்கிட்ட வா. வா வா, பயப்படாத. வா. சரி சரி, எல்லாம் சரியாயிடும். ஒன்றும் பயப்படாத என்ன? என்னம்மா, எல்லாம் சரியாயிடும், பயப்படக்கூடாது. ம்